Namaste children, welcome to science class. So today we are going to see a topic is types of reflection. So இப்போ reflection அப்படிங்கிறது உங்களுக்கு என்னன்னு நல்லா தெரியும். ஸோ வாங்க பார்க்கலாம் அதை. ஸோ types of reflection அப்படின்னு சொல்லும்போது we have learned that not all bodies can reflect light rays. அதாவது எல்லா பொருட்களாலையும் எந்த ஒரு லைட் ரேஸை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ நமக்கு நல்லாவே தெரியும் நாட் ஆல் பாடிஸ் கேன் ரிஃப்ளெக்ட் லைட் ரேஸ். அப்போ த அமௌண்ட் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர் ஆஃப் த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் ஆஃப் த பாடி. ஸோ அதாவது இது 1 மார்க் கொஸ்டினில் கூட வருமா? அந்த அமௌண்ட் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா நேச்சர் ஆஃப் த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் ஆஃப் த பாடி. ஸோ த அமௌண்ட் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் depends on the nature of the reflecting surface of the body. So based on the nature of the surface, reflection can be classified into 2 types, namely regular reflection and irregular reflection. So அப்போ எல்லா ஆப்ஜெக்ட்ஸாலையும் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியாது, அது நமக்கு நல்லா தெரியும். அப்போது the amount of reflection எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா the amount of reflection of light depends on the nature of the reflecting surface of the body. So based on the nature of the surface பொறுத்து reflection can be classified into 2 types. One is regular reflection and irregular reflection. So regular reflection அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதாவது இன்சிடென்ட் ரேவும் ரிஃப்ளெக்டட் ரேவும் சேம் ஆங்கிளில் இருக்கணும். அதாவது இங்கே பாருங்கள், இது வந்து இன்சிடென்ட் ரேங்களா, மேலே பார்த்தீங்களா ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் அப்படிங்கும்போது இன்சிடென்ட் ரே அண்ட் ரிஃப்ளெக்டட் ரே சேம் பிளேனில் இருக்குது. அப்படி இருக்கும்போது அதை வந்து ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், when a beam of light, அதாவது collection of parallel rays, இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்னவாகுது, ஃபஸ்ட்டு ரே வருது, இன்சிடென்ட் ஆகுது, அகைன் ரிஃப்ளெக்ட் ஆகுது, அகைன் செகண்ட் ரே, தென் இன்சிடென்ட் ஆகுது, ரிஃப்ளெக்ட் ஆகுது, தென் அகைன் தேர்ட் ரே ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ இன்சிடென்ட் ஆங்கிளும் ரிஃப்ளெக்டட் ஆங்கிளும் எப்படி இருக்குது, சேமாக இருக்குது. ஸோ இப்போ இதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, when a beam of light, that is collection of parallel rays, falls on a smooth surface, smooth reflecting surface, it gets reflected. ஸோ ஸ்மூத் சர்ஃபேஸில் விடக்கூடிய parallel of beams வந்து parallel rays வந்து என்னவாகுது, ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் the reflected rays will be parallel to each other. மறுபடியும் வரக்கூடிய ரேஸ் எல்லாம் parallel-ஆக இருக்குது. மறுபடியும் ரிஃப்ளெக்ட் ஆகி ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் ஆனதுக்கப்புறமா அந்த ரிஃப்ளெக்ட் ஆகி போகக்கூடிய ரே எல்லாமே parallel to each other இருக்குது. So here the angle of incidence and the angle of reflection of each ray will be equal. அப்போ angle of incidence-உம் angle of reflection-உம் எப்படி இருக்குது, ஒவ்வொரு ரேவோட angle of incidence-உம் angle of reflection-உம் சேமாக இருக்குது, will be ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. So hence the law of reflection is obeyed in this case. அப்போ இந்த கேஸில் வந்துட்டு என்னென்னு சொல்கிறாங்க, லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஒபே பண்ணுது அண்ட் thus a clear image is formed. ஸோ இப்படி கிடைக்கும்போது நமக்கு கிளியர் இமேஜ் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் ரிஃப்ளெக்ஷன் இஸ் கால்ட் ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன். இந்த ரிஃப்ளெக்ஷனுக்கு பேர் ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் இல்லைன்னா ஸ்பெக்யூலர் ரிஃப்ளெக்ஷன். அதாவது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் சேமாக இருக்குது பாருங்கள். ஸோ அதனால தான் வந்துட்டு ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் சொல்கிறாங்க, இல்லைன்னா ஸ்பெக்யூலர் ரிஃப்ளெக்ஷன் சொல்கிறாங்க. So example, reflection of light by a plane mirror and reflection of light from the surface of still water. அதாவது இப்போ நம்ம ஒரு தண்ணி இருக்கிற பிளேஸில் அது வந்து ஆடாமல் அசையாமல் அப்படியே இருந்துச்சுன்னா அதில் பார்க்கும்போது நமக்கு இமேஜ் வந்து கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் சொல்கிறாங்க. ஒன்ஸ் அகேன் I'll read this. So when a beam of light, that is collection of parallel rays, falls on a smooth surface, it gets reflected. அதாவது ஸ்மூத் சர்ஃபேஸில் இன்சிடென்ட் ஆகுது, அது மறுபடியும் என்னவாகுது, அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் ஆனதுக்கப்புறமா ஒவ்வொரு ரிஃப்ளெக்டட் ரேவும் the reflected rays will be parallel to each other. ஒன்னோட ஒன்று எப்படி இருக்கா, parallel-ஆக இருக்குது. ஸோ here the angle of incidence and the angle of reflection of each ray will be equal. ஸோ இந்த இடத்துல angle of incidence-உம் angle of reflection-உம் எப்படி இருக்கா, ஒவ்வொரு ரேவோட angle of incidence-உம் angle of reflection-உம் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதுலேருந்து என்ன தெரிய வருது, law of reflection is obeyed. So in this case and thus a clear image is formed. அப்போ இதுலேருந்து நமக்கு clear image கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க, ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க.
This reflection is called regular reflection. இந்த ரிஃப்ளெக்ஷனுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்க? ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் ஆர் ஸ்பெக்யூலர் ரிஃப்ளெக்ஷன். எக்ஸாம்பிள் அதான் கொடுத்துருக்காங்க. ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் பை எ பிளேன் மிரர் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் ஸ்டில் வாட்டர். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இர்ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன். இந்த டயக்ராமில் பாருங்கள் காமிச்சிருக்காங்க. அந்த ஸ்டில் வாட்டருக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த மலை அப்புறம் ட்ரீஸ் எல்லாமே என்னது கிளியராக நமக்கு தெரியுது. ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன். அடுத்தது இர்ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு நல்லா தெரியும். டஸ் நாட் ஒபே த லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். அது வந்து ஒபே பண்ணாது. தென் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்டும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் வந்து எப்படி இருக்காது? சேமாக இருக்காது, ஈக்குவலாக இருக்காது. ஸோ அதுதான் அதுக்கு என்ன பார்த்தோமோ அதே தான் ஆப்போசிட்டில் பார்க்க போகிறீங்க, அவ்வளோதான். In the case of a body having a rough or irregular surface. இப்போ இந்த கேஸில் வந்துட்டு அந்த பாடி அதாவது ஸ்மூத் சர்ஃபேஸாக இல்லாமல் எப்படி இருக்குன்னா ரஃப் இல்லைன்னா irregular சர்ஃபேஸாக இருக்கும். ஈச் ரீஜன் ஆஃப் த சர்ஃபேஸ் இஸ் இன்க்ளைன்ட் அட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ். கீழே டயக்ராமில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். அதாவது இன்சிடென்ட் ரே ஒரு ஆங்கிளில் வரும், அடுத்தது ரிஃப்ளெக்டட் ரே ஒரு ஆங்கிள், அடுத்தது அகைன் அதே மாதிரி தான் பேரலல் பீம்ஸ் தான் பாஸ் ஆகுது, பேரலல் ரேஸ் தான் பாஸ் ஆகுது, இன்சிடென்ட் ஆகுது. இந்த கீழே இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் கூட பாருங்கள் அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த கீழே பாருங்கள் அப்படியே கர்வாக ப்ளூ கலர் லைனில் இருக்குது பாருங்கள். கர்வ்டு சர்ஃபேஸாக இருக்குது இல்லை ரஃப் சர்ஃபேஸாக இருக்குது. அப்படிப்பட்ட சர்ஃபேஸில் பேரலல் பீம்ஸ் வந்து லைட் ரேஸ் பாஸ் ஆகும்போது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் கரெக்டாக இருக்கும். ஆனால் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் வந்து என்ன ஆகும்னா ஈக்குவலாக வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் வந்துட்டு நமக்கு இமேஜஸ் கிடைக்கும். ஸோ இந்த கேஸ் ஆஃப் அ பாடி ஹேவிங் எ ரஃப் ஆர் இர்ரெகுலர் சர்ஃபேஸ், ஈச் ரீஜியன் ஆஃப் த சர்ஃபேஸ் இஸ் அ இன்க்ளைன்ட் அட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ். ஸோ ஒவ்வொரு ரீஜியன் ஆஃப் ஒவ்வொரு இடத்துலையும் ரீஜியன்னா ஒவ்வொரு இடத்துலையும் அந்த சர்ஃபேஸில் விழுந்து இன்க்ளைன்ட் ஜாயின் ஆகும்போது டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் ரிஃப்ளெக்டட் ரே கிடைக்குது. when light falls on such a surface, the light rays are reflected at different angles. அந்த light rays வந்து என்னது different anglesல reflect ஆகுது. In this case the angle of incidence and the angle of reflection of each ray எப்படி இருக்கும் டிஃபராக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ irregular reflection அப்படின்னு சொல்லும்போது in the case of a body having a rough or irregular surfaceாக இருக்கும். each region of the surface, அந்த சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு ரீஜியன்லையும் is inclined at different angles. different anglesல inclined ஜாயின் ஆகுதுன்னு அர்த்தம். when light falls on the such a surface, அந்த மாதிரியான சர்ஃபேஸில் லைட் ஃபால் ஆச்சு அப்படின்னா the light rays are reflected at different angles. light rays வந்து எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுமா different anglesல ரிஃப்ளெக்ட் ஆகும். in this case angle of incidence and the angle of reflection of each ray. இந்த டயக்ராமில் பாருங்கள் தண்ணி எப்படி இருக்குது அப்படியே ஆடி கலங்கி இருக்குங்களா? அப்போ அதில் ட்ரீஸ் வந்து நல்லா தெரியல பாருங்கள். அது ஏதோ ஒரு மாதிரி மலை புதர் மாதிரி இருக்குது. ஆனால் அங்கே தனித்தனியாக ட்ரீஸ் தெரியுது. ஆனால் இங்கே நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு மலை மாதிரி இருக்குது, அப்படியே ஜாயின் ஆன மாதிரி இருக்குது. ஸோ அப்போ ஸ்டில் வாட்டரில் பார்க்கும்போது நமக்கு கிளியர் இமேஜ் கிடைக்கும். அதுவே இர்ரெகுலரில் அதாவது அந்த கலங்கின தண்ணியில் பார்க்கும்போது நமக்கு கிளியர் இமேஜ் கிடைக்காது. அதே மாதிரி தான் ரஃப் சர்ஃபேஸில் நமக்கு லைட் பீம் ஃபால் ஆகும்போது இன்க்ளைண்ட் ஆகுறது. இன்க்ளைண்டாக இந்த இடத்துல ஜாயின் ஆகுது பாருங்கள். லைட் இன்சிடென்ட்டும் ரிஃப்ளெக்டடு ஜாயின் ஆகிற இடம் தான் இன்க்ளைண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஈச் ரே ஆர் நாட் ஈக்குவல். அதாவது இன்சிடென்ட் ரே, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அண்ட் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஈச் ரே ஆர் நாட் ஈக்குவல். ஸோ ஹென்ஸ் த லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இஸ் நாட் ஒபேட் இன் திஸ் கேஸ். அப்போ இந்த கேஸில் வந்து லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் வந்து ஒபே பண்ணலை. அண்ட் thus the image is not clear. அப்போ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் சேமாக இருந்துச்சுன்னா ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு கிடைக்கக்கூடிய இமேஜும் கிளியராக கிடைக்கும். ஸோ ஹென்ஸ் த லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இஸ் நாட் ஒபேட் இன் திஸ் கேஸ் அண்ட் thus the image is not clear. such a reflection is called irregular reflection. இந்த ரிஃப்ளெக்ஷனுக்கு பேர் irregular reflection சொல்கிறாங்க, இல்லைனா diffused reflection. எக்ஸாம்பிள் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் ஃப்ரம் அ வால். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க? ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் ஃப்ரம் அ வால். ஸோ வாலில் நம்ம டார்ச் லைட் அனுப்பிச்சோன்னா அதுலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய லைட் நமக்கு கிளியரான இமேஜை கொடுக்காது. அடுத்தது மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன்ஸ். மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்கம்மா. இது பாருங்கள், 2 மிரர்ஸ். இந்த இடத்துல என்ன எடுத்துக்கிறாங்க? 2 மிரர்ஸ் எடுத்துக்கிறாங்க. தெர் இஸ் a 2 பிளேன் மிரர். இது ஒரு பிளேன் மிரர், நெக்ஸ்ட்டு இது ஒரு பிளேன் மிரர். இந்த 2 பிளேன் மிரரும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க? ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்படி ஒரு பிளேன் மிரரும் நெக்ஸ்ட்டு இந்த சைட் வேஸில் வந்துட்டு ஒரு பிளேன் மிரரை எடுத்து
it makes an angle at 90 degree. இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும். It makes at an angle 90 டிகிரியில் இருக்குது பாருங்கள். இப்போ 2 பிளேன் மிரர்ஸை எடுத்துக்கிறாங்க. அதுக்கு அது இன்பிட்வீன் இந்த 2 பிளேன் மிரர்ஸ்க்கு இடையில ஒரு ஆப்ஜெக்டை ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த மிரர் வந்து 2 பிளேன் மிரர் தான் எடுத்திருக்கோம். ஆனால் நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய இமேஜ் வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள். 1 தென் 2 இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் கிடைக்குது. அடுத்தது 3 இமேஜஸ் நமக்கு கிடைக்குது. எடுத்துக்கக்கூடியது ஒரு ஆப்ஜெக்ட் 2 பிளேன் மிரர்ஸ். ஆனால் நமக்கு கிடைச்ச இமேஜ் வந்து என்னது 3 இமேஜஸ் கிடைக்குது. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு மிரரில் இருக்கக்கூடிய அந்த இமேஜ் ஃபார்ம் அது பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு மிரரில் இருக்கக்கூடிய இமேஜ் வந்துட்டு இன்னொரு மிரருக்கு இந்த மிரருக்கு ஆப்ஜெக்டாக ஆக்ட் ஆகுமா. இப்போது இங்கே வெளியில் இருக்கக்கூடிய இந்த ஏரோ மார்க் வந்து இந்த மிரருக்கும் ஆப்ஜெக்டாக இருக்கும். அப்போ இதை 2 இமேஜை ஃபார்ம் பண்ணிடும். இந்த ஒரு மிரரில் இருக்கக்கூடிய இந்த ஒரு மிரரில் ஃபார்ம் ஆகக்கூடிய இமேஜ் இந்த மிரருக்கு வந்துட்டு என்னவாக இருக்குன்னா அது ஆப்ஜெக்டாக ஆக்ட் ஆகும்போது இட் ஃபார்ம்ஸ் அன் அனதர் இமேஜ். புரியுதுங்களா? ஸோ அதை தான் இந்த பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்க. ஸோ டேக் 2 பிளேன் மிரர்ஸ் அண்ட் கீப் தெம் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். அந்த 2 பிளேன் மிரரும் பெர்பெண்டிகுலராக வைக்கிறோம். பிளேஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் பிட்வீன் தெம். அந்த ரெண்டுத்துக்கு இடையில 2 பிளேன் மிரருக்கும் இடையில ஒரு ஆப்ஜெக்டை வைக்கிறாங்க. தென் அதில் நமக்கு என்ன தெரியுதுன்னு கேட்குறாங்க. யூ கேன் see the images of the object. How many images are formed? Do you see in the mirrors? You can see 3 images. நம்மளால் எவ்வளோ இமேஜஸ் அதில் பார்க்க முடியுது? 3 இமேஜஸாக பார்க்க முடியுது. How is it possible to have 3 images with 2 mirrors? 2 mirrors வச்சு எப்படி நம்மளால் 3 இமேஜஸை பார்க்க முடியுது அப்படின்னா இந்த ஆக்டிவிட்டி given below, given above, you observed that for an object kept in between 2 plane mirrors which were inclined to each other. ஸோ 2 பிளேன் மிரர்ஸை பர்பெண்டிகுலராக வைக்கிறோம். யூ குட் சி மெனி இமேஜஸ். நமக்கு தெரியுறது என்னது நிறைய இமேஜஸ் தெரியுது. திஸ் இஸ் பிகாஸ் இது எதனால் அப்படின்னா த இமேஜ் ஃபார்ம்டு பை ஒன் மிரர் ஆக்ட் ஆஸ் அன் ஆப்ஜெக்ட் ஃபார் த அதர் மிரர். அதாவது ஒரு மிரரில் ஏற்படக்கூடிய இமேஜ் அதர் மிரருக்கு அது ஒரு ஆப்ஜெக்டாக ஆக்ட் ஆகுது. திஸ் இஸ் பிகாஸ் த இமேஜ் ஃபார்ம்டு பை ஒன் மிரர், ஒரு மிரரில் வரக்கூடிய இமேஜ் என்னவா ஆக்ட் ஆகுது? ஆக்ட் ஆஸ் அன் ஆப்ஜெக்ட் ஃபார் த அதர் மிரர். இன்னொரு மிரருக்கு வந்து அது ஆப்ஜெக்டாக ஆக்ட் ஆகும்போது த இமேஜ் ஃபார்ம்டு பை த ஃபஸ்ட்டு மிரர் ஆக்ட்ஸ் ஆஸ் அன், நான் காமிச்சேன் இல்லைங்களா அந்த டயக்ராமில். ஸோ ஃபஸ்ட்டு மிரரில் வரக்கூடிய இமேஜ் இன்னொரு மிரருக்கு செகண்ட் மிரருக்கு அது ஆப்ஜெக்டாக ஆக்ட் ஆகுது. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. திஸ் இஸ் பிகாஸ் த இமேஜ் ஃபார்ம்டு பை ஒன் மிரர் ஆக்ட்ஸ் ஆஸ் அன் ஆப்ஜெக்ட் ஃபார் த அதர் மிரர். The image formed by the first mirror acts as an object for the second mirror. The image formed by the first mirror acts as an object for the second mirror. And the image formed by the second mirrorல இருக்கக்கூடிய image formed by the second mirror acts as an object for the first mirror. Second mirrorல விழக்கூடிய image first mirrorக்கு ஆப்ஜெக்டாக இருக்குது. புரிஞ்சுதுங்களா? ஃபஸ்ட்டு மிரரில் விழுந்த இமேஜ் செகண்ட் மிரருக்கு ஆப்ஜெக்ட் ஆக்ட் ஆகுது. அதே மாதிரி செகண்ட் மிரரில் விழுந்த இமேஜ் ஃபஸ்ட்டு மிரருக்கு ஆப்ஜெக்டாக ஆக்ட் ஆகுது. ஓகேவா? அப்படி இருக்கும்போது 3 இமேஜஸ் ஃபார்ம் ஆகுது. தஸ் we have 3 images of a single body. அப்போ சிங்கிள் ஆப்ஜெக்டை வச்சு நமக்கு 3 இமேஜஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் நோன் ஆஸ் மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன். இதுக்கு பேர் தான் என்னது? மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன். திஸ் டைப் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ஸ் கேன் பி சீன் இன் ஷோரூம்ஸ் அண்ட் சலூன்ஸ். அங்கெல்லாம் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் சினிமாஸில் கூட இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ த நம்பர் ஆஃப் இமேஜஸ் ஃபார்ம்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளைனேஷன் ஆஃப் த மிரர். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மிரர்ஸை வந்து இன்க்ளைன் பண்ணிகிட்டே வரும், அதை ஜாயின் பண்ணி இப்போ 90 டிகிரி ஆங்கிளில் 2 மிரர் வச்சோம், நமக்கு 3 இமேஜஸ் ஃபார்ம் ஆச்சு. அப்போ இதே மாதிரி நிறைய மிரர்ஸை வந்துட்டு ஜாயின் பண்ணி நம்ம அரேஞ்ச் பண்ணும்போது we get a number of images. So the number of images formed depends on the angle of inclination of the mirror. If the angle between the 2 mirrors is a factor 360 degree இருந்துச்சுன்னா, is a factor of 360 degree, then number of images formed depends on எதை பொறுத்து இருக்குது? angle of inclination of the mirror பொறுத்து இருக்குது. If the angle between the 2 mirrors, அந்த 2 mirrorsக்கு இடையிலான angle வந்து எப்படி இருக்கணுமா? is a factor of 360 degree இருந்துச்சுன்னா, then the total number of reflection is finite. எண்ணில் அடங்காத நிறைய நம்பர் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்துட்டு
நமக்கு கிடைக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இஸ் ஃபைனைட்னா அளவு, இன்ஃபைனைட் நினச்சிட்டோமா, சாரி. Then the total number of reflections is finite. So if theta is a angle of inclination of the plane mirrors அப்படின்னா the number of images formed is equal to தீட்டாங்கிறது அந்த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன். இப்போ சொன்னால் இல்லைங்களா, ரெண்டு மிரர் எடுத்து ஜாயின் பண்ணால் 90 டிகிரி தீட்டா ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா. ஸோ அப்போ இஃப் தீட்டா இஸ் த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் ஆஃப் த பிளேன் மிரர்ஸ், த நம்பர் ஆஃப் இமேஜஸ் ஃபார்ம்ட் இஸ் ஈக்குவல் டு 360 degree by theta minus 1. As you decrease this angle, the number of images formed increases. இப்போ இந்த ஆங்கிளை நம்ம டிக்ரீஸ் பண்ண நமக்கு இமேஜஸ் வந்து அதிக அளவில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ 360 டிகிரி ஆங்கிளில் இருந்துச்சுன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஃபைனைட்னா நமக்கு அளவாக தான் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். இதுவே அந்த தீட்டா ஆங்கிள் ஆஃப் இன்க்ளைனேஷன் ஆஃப் த பிளேன் மிரர், நம்பர் ஆஃப் இமேஜஸ் ஃபார்ம்ட் இஸ், நம்பர் ஆஃப் இமேஜஸ் நமக்கு கிடைக்கணும்னா அது எப்படி இருக்கணும்னா 360 டிகிரி டிவைடட் பை தீட்டா, அதுலேருந்து அது -1. இப்போ தீட்டா சப்போஸ் 90 டிகிரி இருக்குன்னா 360 டிவைடட் பை 19 போட்டு அதை கேன்சல் பண்ணி 90 - 1 அப்படின்னு பண்ணும்போது as you decreases this angle, அந்த ஆங்கிளை வந்து டிக்ரீஸ் பண்ண நமக்கு நம்பர் ஆஃப் இமேஜஸ் அதிக அளவில் ஃபார்ம் ஆகும்னு சொல்கிறாங்க. இமேஜஸ் ஃபார்ம்ட் இன்க்ரீசஸ். when they are parallel to each other, the number of images formed become infinite. அதே பேரலாக இருந்துச்சு அப்படின்னா, பர்பண்டிகுலராக இல்லாமல் பேரலாக வச்சுருந்தாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் இமேஜஸ் நமக்கு இன்ஃபைனைட் இமேஜஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எக்ஸாம்பிளுக்கு ஒரு சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஃப் 2 plane mirrors are inclined to each other, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா லெஃப்ட் சைடு ஆக்டிவிட்டி, அதே தான் கொடுத்துருக்காங்க. 2 plane mirrors எடுத்துக்கிறாங்க, inclined each other at an angle of 90 டிகிரியில் find the number of images formed. இப்போ நம்ம பார்த்தது தான் இந்த ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணி பண்ணுறதுன்னு. அப்போ ஆங்கிள் ஆஃப் இன்க்ளைனேஷன் 90 டிகிரி, அப்போ நம்பர் ஆஃப் இமேஜஸ் ஃபார்ம்டு, அது ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம் மேலே 360 டிகிரி பை தீட்டா -1. இப்போ 360 டிகிரி டிவைடட் பை 90 டிகிரி -1 பண்ணும்போது இதை கேன்சல் பண்ணால் மேலே நமக்கு என்ன கிடைக்கும், 4 கிடைக்கும். ஸோ 4 - 1 பண்ணும்போது 3 இமேஜஸ் கிடைக்கும். ஸோ இப்போ இதே மாதிரி தான் நமக்கு நம்பர் ஆஃப் இமேஜஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு. அப்போ இங்கே கீழே உள்ள ஆங்கிளை நம்ம டிக்ரீஸ் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு இமேஜஸ் ஃபார்மேஷன் வந்து இன்ஃபைனைட், அதாவது அதிக அளவில் நமக்கு இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆர் யூ கிளியர்? இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது புரிஞ்சுதுங்களா? இந்த கலிடோஸ்கோப் பெரிஸ்கோப்பில் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன், தென் irregular ரிஃப்ளெக்ஷன். ரெகுலரில் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா பேரலல் பீம்ஸ், பேரலல் ரிஃப்ளெக்டட் ரேஸ் தான் கிடைக்கும். தென் ஸ்மூத் சர்ஃபேஸாக இருக்கணும். அதே மாதிரி ரஃப் சர்ஃபேஸில் வந்துட்டு ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் டிஃபர் ஆகும், அதே மாதிரி ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்டட் ரேஸும் வந்துட்டு நமக்கு டிஃபர் ஆகும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷனில் என்ன பார்த்தா 2 மிரர்ஸை பர்பண்டிகுலராக வைக்கும்போது we get the 3 இமேஜஸ். அது எப்படிங்கிற சொல்லிவிட்டேன். அதாவது ஃபஸ்ட்டு மிரரில் ஃபார்ம் ஆகக்கூடிய இமேஜ் செகண்ட் மிரருக்கு ஆப்ஜெக்டாக ஆக்ட் ஆகும். அதே மாதிரி செகண்ட் மிரரில் ஃபார்ம் ஆகக்கூடிய இமேஜ் ஃபஸ்ட்டு மிரருக்கு ஆப்ஜெக்டாக இருக்கும். அப்போ அதனால் வந்துட்டு நமக்கு 3 இமேஜஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதோட ஃபார்முலா என்னம்மா, இமேஜஸ் நம்பர் ஆஃப் இமேஜஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு என்ன ஃபார்முலா, 360 டிகிரி டிவைடட் பை தீட்டா -1. அப்படி பண்ணும்போது when the angle of inclination decrease ஆக நமக்கு angle of images ஃபார்ம் ஆகிறது அதிக அளவில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் கிளாஸில் மீதி டாபிக் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ சில்ட்ரன்.